இந்த சின்சான் டோரேமான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கிடச்சிருக்குடா. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற ஆர்சிபி ஜிடி ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிக்கெட் கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம 2 பேர் போயிட்டு வரலாமா நம்ம 3 பேரும்? ஓகே சின்சான், நம்ம கிளம்பிடுங்க. நான் போயிட்டு அப்படியே கூப்பிட்டுருந்தாங்க டிக்கெட்லாம் போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே போய் டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். 5 டிக்கெட் சொல்லியிருந்தாங்க. ஏதோ அவங்க பிசிசிஐ ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு ஏதோ டிக்கெட் ஈஸியாக கிடச்சிச்சு. என்னோட வச்சுக்கோ அவன்கிட்ட போய் கெஞ்சிருந்தாலும் டிக்கெட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது ஃபைனலோட டிக்கெட் 5 டிக்கெட் எவனும் கொடுக்க மாட்டானுங்க. நான் வர சொல்லியிருந்தாங்க இந்த லொக்கேஷனுக்கு தான். ஆனால் இன்னும் வரலையே. டிக்கெட் மட்டும் கிடச்சதுன்னா செம்மையாக இருக்கும். ஸ்டேடியமில் போயிட்டு அகமதாபாத் போய் லைவ்ல மேட்ச் பார்க்கறதுலாம் தனி ஃபீல்ப்பா. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிக்கெட் கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். அவங்க இந்த லொக்கேஷன் தான் வர சொன்னாங்க. அங்கே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்கும். அப்போ மோட்டுபத்திரோட ஃபேமஸான ஏரியா பிடிச்ச ஏரியா அது. ஏன்னா டீ அங்கே தான் ஃபேமஸ்ன்றனால மோட்டுபத்திரி ரொம்ப பிடிச்ச இடம். சரி, இந்த இடத்துல இவங்க தான் ஆகுது. மேடம் டிக்கெட்டு இங்கே பார்ப்பா சிஜே, நீ வந்து 5 டிக்கெட் எங்ககிட்ட கேட்டிருந்த. பட் எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் இருக்குது. உனக்கு வேணா எங்ககிட்ட வந்து நீ பை பண்ணிக்கிறியா? நான் உனக்கு கொடுத்துட்றேன் அந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட்டா. என்ன சொல்கிறா? 5+1 ஆஃபரா? ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஃப்ரீயாவா? கொடுங்க. நான் யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதில் யாராவது ஒருத்தரோட கூப்பிட்டு போகிறேன். நன்றி மேடம், தேங்க்ஸ். ஓகே டேய், ஓகேடா சின்சான் டோரேமான் ரெடி ஆகிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நானும் இதுதான் என்னோட டவுசரு ஒரு பனியன் போட்டு ரெடி ஆகிட்டேன். சரிவா, நான் போயிட்டு அப்படியே சிங்கம் சாரையும் மோட்டுபத்திலையோ போயிட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவனுங்க வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சிஜே, நீ போயிட்டு அவங்க 2 பேர் கூட்டின்னு வா. நான் வெயிட் பண்ணுறேன். இந்த காரில் தான் நம்ம போகிறோமா? சூப்பராக இருக்கே. சரி நீ போயிட்டு வந்துடு. நானும் சின்சானோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வைக்கிறோம். நாளைக்கு தான் அகமதாபாத்தில் ஜிடி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச். ஸோ இன்னைக்கு நம்ம கிளம்பினாதான் நாளைக்கு போயிட்டு மேட்ச்லாம் பார்க்கறது கரெக்டாக இருக்கும். சரிவா, நான் போயிட்டு அப்படியே சின்சான் டோரேமான் அப்படியே அப்படியே மோட்டுபத்திரில் அப்படியே போயிட்டு என்னோட புது பைக்கில் போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன். பை. எனக்கு தெரிஞ்ச என் வீட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை விட்டுலான் இருக்கேன். ஏன் நீங்கள் கேட்பீங்க? ஃபர்ஸ்ட்டு என் வீட்டில் சின்சான் டோரேமான் இருந்தாங்க. இப்போ நான் புது வீடு வந்து அவனும் 2 பேர் என் கூட செட்டில் ஆகிட்டானுங்க. மோட்டுபத்திரி என்ன பண்ணேன், ஃபுல்ஃபில் நகரில் வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ அங்கே தான் அவனுங்க பார்க்க தான் போயிட்டுருக்கேன். அவங்களும் சரி டிக்கெட் பை பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அவனுங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானுங்கன்னா நீஞ்சா ஆட்டோடய அந்த மாதிரி ஆட்கள் தான் நான் கால் பண்ணி இன்வைட் பண்ணுறதுக்குள்ள வீடு இன்ஜினியரிங் கைஸ். ஓகே, இதுதான் என் வீடு. பல பேருக்கு தெரியும். எங்கள் இப்போ இது மோட்டுபத்திரி வீடாக மாறி இருக்கு. மோட்டுபத்திரில் வெளில வாங்கடா, ஃபோன் பண்ணி வெளில இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் நான் இப்போ போய் வீட்டுள்ள போய் கூப்பிட்டாதான் அவனுங்க மகாராஜர்கள் வருவானுங்க. என்ன பண்ணுறது? 2 ஃப்ரெண்ட் வச்சுருக்கானுங்க, சந்தோஷமாக இருக்கானுங்க. நான் மட்டும் பல ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறப்பா. மோட்டுபத்திரில் உங்ககிட்ட எப்போ நான் கிளம்பிருக்கு சொன்னேன். என்னன்னா இப்போ வரீங்க ஆடி அசைஞ்சு அமாவாசைக்கு. அதுவும் அகமதாபாத்தில் இப்போ தான்ப்பா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது அகமதாபாத்தில் சமோசா ஃபேமஸாப்பா. அதனால நான் கன்ஃபார்ம் வருவேன். நீ கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாலும் சரி நான் அங்கே வந்து நிற்பேன். ஒரு டிக்கெட் எடுத்து வை. மோட்டு நீ கூப்பிட்டாலும் சரி கூப்பிடணும் சரி நான் வந்து நிற்பேன்னு சொல்கிறேன். டிக்கெட் இருந்தால் தான் உங்கள் ஸ்டேடியம்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஒரு வேலை அகமதாபாத்துக்கு என் கூட வந்துட்டு வெளில போய்ட்டு சமோசா டீ சாப்பிட்டு வந்துடுவேன். எப்படியாவது பண்ணுங்க, வாங்க வந்து வண்டியில் ஏறுங்க. சிங்கம் சாரை கூப்பிட்டு பார்ப்போம். ஓகே, சிங்கம் சாரை கூப்பிட வேண்டியது தான். இப்போ அவர்கிட்ட சரி ஃபோன் பண்ணி கேட்டா என்ன நீ ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை கூப்பிட்டு போகிறாங்க, நேரில் வந்து பார்க்க மாட்டான்னு மோட்டு கலாயிறானுங்க. கிளம்பிடுங்கடா, கிளம்பி வந்துருங்க. இதெல்லாம் இருக்காதீங்க, கிளம்பி வந்துருங்க. அங்கேயே கிளம்பிடலாம் என்னோட வீட்டாண்டே. ஹலோ சிங்கம் சார், நான் தான் சிஜே பேசுகிறேன். இந்த மாதிரி நாளைக்கு நடக்க போகிற ஃபைனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 5 டிக்கெட்ஸ் கேட்டிருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் இருக்குது. நீங்கள் வரீங்களா சார்? நம்ம போயிட்டு வந்துடுவோம். சிஜே, நான் வந்துட்டு பார்த்தோன்னா எனக்கு இன்னைக்கு டியூட்டி எனக்கு இருக்குப்பா. அதனால நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. வேறு ஏதாவது நீஞ்சா விட்டுட்டு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கோப்பா. இன்றைக்கி என்னால் வர முடியாது. சரி, ஃப்ரெண்ட்ஸுன்ற முறையில உங்களெல்லாம் கூப்பிட்டேன். நான் வரமாட்டேன், எனக்கு டியூட்டி இருக்குன்னா அப்போ எதுவும் நான் எதுவும் வேலைக்கு போகாமல் வெட்டி இருக்கும் பேசிட்டு இருக்காங்க. பேசாமல் இந்த டிக்கெட்டை நான் யாருக்காவது வித்துட போகிறேன் எக்ஸ்ட்ரா காசு வச்சு. வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு, என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ஜாய்மெண்ட்டும் ஆச்சு. 4 பேர் கிளம்பிட்டீங்கல்ல, நான் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம அங்கே போகிறோம், மேட்சை பார்க்குறோம், மறுபடியும் திரும்பி ஹோட்டல் போய் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ரிட்டர்ன் ஆகிடணும். புரிஞ்சுதா? சரி, நீ நல்லா பார்த்துக்க வந்து அதே மாதிரி பேசிட்டு தான். நீ மேட்ச் முடிஞ்சு அடுத்த ஃபைனல்ஸ் தான் எங்களுக்கு கூத்து போகுது. இந்த ஃபைனல்ஸ் எங்களுக்கு கூத்து போக மாட்டேன். சீக்கிரமாக வந்து நம்ம மொத்தம் பார்த்துலாம். சிஜே, பேசாமல் நம்ம போயிட்டு அங்கே போய் ஒரு 4-5 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ரிவரில் வந்து பார்த்தோன்னா ரிவரில் ரைட் போயிட்டு அப்புறம் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி சுற்றி பார்த்துட்டு அப்படியே எல்லாக்கிட்ட பிளேஸ் கிட்டலாம் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு திரும்பி வரலான்டா சிஜே. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. எங்கள் கான்ஸ்டபிள் கோட்டசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குன்னு சிங்கம் சார் சொல்லியிருக்காரு போல இருக்கு. என்கிட்ட கொடுங்க, நான் போயிட்டு வரேன்னு கோட்டசாமி சொல்லியிருக்காரு. சார் கோட்டசாமி எங்கே இருக்காரு?
சார் எங்கள் கோட்டசாமின்றவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க சார். நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வேறு ஃப்ளைட்டில் கிளம்பி ஆகணும். டேய் எல்லாம் சீட் பெல்ட் போடுங்க, அப்போ நம்ம பாதுகாப்பாக போக முடியும். சரி ஓகே, நான் ரிவர்ஸ் எடுத்துட்டு போகிறோம். இப்போ சொல்லுங்க, நீங்கள் என்ன கலாய்க்கணுமோ கலாய்ங்க, என்ன பேசணும் பேசுங்க. ஆனால் அகமதாபாத் போகிறோம், நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இன்னைக்கு ஆர்சிபி vs ஜிடி மேட்ச் தான் நாளைக்கு. ஆமாண்ணா சிச்சாண்ணா, ஆர்சி vs ஜிடி மேட்ச் தான் ஃபைனல்ஸ். ஸோ அதான் டிக்கெட் கிடச்சிருக்கு. நம்ம போயிட்டு ஃபைனல்ஸ் பார்த்துட்டு லைட் ஷோலாம் இருக்கும் சொன்னாங்க அந்த மேம். அதனால போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன சொல்கிறீங்க? எனக்கு நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் உங்ககிட்ட நான் கேட்குறது. ஃபஸ்ட் நம்ம போடுறோம், சமோசா கடை நல்ல சமோசா கடையை பார்க்குறோம், சமோசா ஒரு டன் சமோசா வாங்குகிறோம், கரெக்டாக இப்போ ஸ்டேடியம்குள்ளே உட்காடுறோம், சமோசாவை வாங்கி துண்டுறோம். இவ்வளோ தான் நம்மளோட வேலை. ஒரு டன் சமோசா நீ சாப்பிட்றதுக்குள்ள இப்போ நடக்கிற ஃபைனல்ஸ் முடிஞ்சு, அடுத்த ஃபைனல்ஸ் முடிஞ்சு, அதுக்கு அடுத்து ஒரு 10 வருஷம் ஃபைனல்ஸே முடிஞ்சிடும். ஆனாலும் நீ சமோசா சாப்பிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம டிக்கெட் வாங்கின காசு வச்சுட்டு வாங்க, ஃப்ளைட்டு கிளம்புறோம். டெசிஜே நான் தான் உன்னை ஜன்னல் சீட் கேட்டேன்டா. இந்த ஜன்னல் சீட் இல்லாமல் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக. ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு போகிறது ஒரு தனி சுகம் டசிஜே. அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? இதுதாண்ட அகமதாபாத்துக்கு போற நம்மளோட சிட்டில இருக்க ஒரே ஃபிளைட். இன்னைக்கு விட்டோம், நாளைக்கு தான் அகமதாபாத்துக்கு போனோம். அதான் நான் சொன்னேன், இந்த ஃபிளைட் ஏதோ டிக்கெட் கிடைச்சிது, அதை எப்படி சந்தோஷப்படுறத விட்டு எனக்கு ஜன்னல் சீட் வேணும், ட்ரெயின் வர போய் எனக்கு ஜன்னல் சீட் வேணும், அந்த சீட் வேணும்னு கேட்கறதுக்கு. டெசிஜே அவன் ஜன்னல் சீட் வேணும்னு கேட்டான். உன்னால் ஜன்னல் சீட்டில் புக் பண்ண முடியலன்னா விட, அதுக்கு எதுக்கு ட்ரெயினில் போகிறீங்களா பஸ்ஸில் போகிறீங்களான்னு திட்டிக்கிட்டு இருக்கா. உன்ன மாதிரி நாங்களாம் ட்ரெயினில் போகிறாங்க கிடையாது, எப்பவுமே ஃப்ளைட்டில் தான் போய் பழக்கம், தெரிஞ்சுக்கோ. பணக்காரன் அவனோட கேஜெட்லயே காசு, அந்த கேஜெட் வித்தாலும் கோடீஸ்வர ஒரு கேஜெட் வித்தாரு. நாங்களாம் அப்படியா? நான் உங்ககிட்ட ஒரு ஜன்னல் சீட் தானே நான் கேட்டேன், அதுக்கு போய் எதுக்குடா பணக்காரன் கோடீஸ்வரன் லட்சாதிபதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே தான் நம்ம டீ சாப்பிட்டு போகிறோமா என்ன, இங்கே நிறுத்திருக்கா? சொல்லடா, இந்த மாலுக்கு மேலே ஏன்னு வச்சுக்கோ, செம்மையான ஒரு டீயே இருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்துன்னு வச்சுக்கோயேன், இங்கே ஒரு சமோசா கடை இருக்கு. அப்படியே வாங்கிட்டு சமோசாலாம் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு முதல்ல மோட்டு கோச்சுப்பான். அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். மேலே ஏறுங்க. நானும் பார்க்குறேன், இவன் எனக்கு சாக்கோபி வாங்கி தர மாட்டான், டோரேமானுக்கு டோரா கேக் வாங்கி தர மாட்டான். ஆனால் இந்த மோட்டு பத்து எதாவது கேட்டால் மட்டும் வாங்கி கொடுத்துட்றான். டே சிஜே, அங்கே பாடுறா, இது ஸ்டேடியமாக இருக்குது, அதுதான் ஸ்டேடியமா என்ன? ஆமாம், அதான் ஸ்டேடியமு. இங்கே வண்டி விட்டு பார்த்து வச்சுக்கோங்க, என்ட்ரன்ஸில் போகலாம். சீக்கிரமாக ஓடுவாங்க, டைம் ஆகுது. என்னோட வண்டியில் அங்கே வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. இல்லைடா, நீ மட்டும்தான் அந்த மாதிரி கார் வச்சுருக்கேன், அது யாருமே வச்சுருக்க மாட்டாங்களா? அல்ல லிமிட்டட் எடிஷனா அது? ஒன்லி ஒன் உங்ககிட்ட தான் கொடுத்த மாதிரி கேட்குற, கார் கடையாக வச்சுருக்க நீ. டே சின்சான், உனக்கு தெரியாதா, அவன் கார் கடை நான் கார் ஷோரூமே வச்சுருக்கான்னு அவனுக்கு மனசுக்குள்ளேயே கனவு காண்டுக்கிட்டு இருப்பான். பகல் கனவு காண்டல. சிஜே தான் கோல்டு மெடலிஸ்ட்டு. பர்சேஜ் நீ கோல்டு மெடலிஸ்டாப்பா, அந்த கோல்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்துனா சமோசா வாங்கி துண்ணுப்பா ஒரு வருஷத்துக்கு. டேய் அவனுக்கு எனக்கு அழகானுங்க, நேற்று பிறந்த பச்சை குழந்தை கூட தெரியணும் மூட்டோம். ஆனால் கோல்டு மெடலிஸ்டா, கோல்டு கூட அதை கூட வித்து சமோசா தின்றானா? உனக்கு அந்த சமோசா மேலே என்னடா அப்படி ஒரு பற்று, தேச பற்று கூட இருக்காது போல இருக்கு. டேய் என்ட்ரன்ஸ் இதில் செக்லாம் பண்ணுவாங்க, யாருன்னா மெட்டல் ஐட்டம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தூக்கி வெளியே போட்டு வந்துடுங்க. அப்புறம் போலீஸ் எதாவது பிடிச்சா நான் பாதுகாப்பு கிடையாதுப்பா, நான் இப்போ சொல்லிட்டேன். இதை ஸ்டேடியம் உள்ளே வாங்க. சரிடா சீதே, போடா மேலே ஏறுறா சீக்கிரம் மேலே ஏறுறா, நாங்களும் அப்படியே மேலே வரோம். டேய் மேலே ஏறோம்னா இப்போ என்ன பண்ணுறது? நம்ம எல்லாருக்குமே பக்கத்து சீட்ஸ் கிடையாது, ஓகேவா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இடத்துல கிடச்சிருக்கு. அதனால அவங்க உட்காந்துக்கோங்க. மேட்ச் முடிஞ்சோட எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேன்? டே பக்கத்து லைன் இல்லை இப்போ வேறு ஒவ்வொருத்தரும் பாரு, நான் இங்கே இருக்கேன், அவன் சின்சான் கொஞ்சம் மேலே இருக்கான், பர்த்டே அதை விட கொஞ்சம் மேலே, மூட்டை அதை விட மேலே, நீ எங்கே உட்காந்துருக்க? இந்த மாதிரி டிக்கெட் வாங்குவே? டேய் இன்னும் கொஞ்சம் நாள் அங்கே பாரு, பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாருங்க, அவங்க கொஞ்ச நேரம் இருட்டிடுச்சு, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே பாருங்க, எல்லாரும் அவங்க பேசிட்டு போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கடா. அப்புறம் கைஸ் பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் அழுத்தி ஆள போட்டுருங்க. பாய் கைஸ், பாய்.